தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை ரங்கநாதன் தெருவில் ஜவுளி வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். ஒரு வாரத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தியாகராயர் நகரில் உள்ள ரங்கநாதன் தெரு, உஸ்மான் ரோடு உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புது மாடல்களில் ஜவுளிகள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் ஆடைகளை வாங்கிச் சென்றனர். கூட்டம் அதிகமாக இருப்பதாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல குரோம்பேட்டையில் தீபாவளி விற்பனை களை கட்டியது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மதுரை மாசி வீதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகளை வாங்க விளக்குத்தூண், காமராஜர் சாலை, கீழவாசல், பைபாஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் குவிந்தனர். இதேபோல் கோவை டவுன்ஹால், ஒப்பனக்கார வீதி, பிரகாசம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல்வேறு துணிக்கடைகளில் பொதுமக்கள் புத்தாடைகளை வாங்கிச் செல்கின்றனர். தீபாவளி பண்டிகையையொட்டி ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து மதுரை, கோவை, திருநெல்வேலி, நாகர்கோவிலுக்கு 2000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. ஆம்னி பேருந்து டிக்கெட்டுகளின் அதிரடி கட்டண உயர்வால் தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உயர்த்தப்பட்ட கட்டணத்தை இன்றைக்குள் குறைக்காவிட்டால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் எச்சரித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் கட்டண நிர்ணயம் தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறினார். 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்து நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறேன். அவர்களும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தனியார் நிறுவனங்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு 10 பேர் இதுபோன்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். தீபாவளியை ஒட்டி பெங்களூருவிலிருந்து தூத்துக்குடிக்கு இயக்கப்பட உள்ள சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. வரும் 17 மற்றும் 21ஆம் தேதிகளில் இரவு 11 மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஓசூர், தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி வழியாக மறுநாள் காலை 11 மணிக்கு தூத்துக்குடி சென்றடையும். மறுமார்க்கத்தில் அக்டோபர் 18 மற்றும் 22ஆம் தேதிகளில் மதியம் 2 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 4:15 மணிக்கு பெங்களூரு சென்றடைகிறது. கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து விசாரணை நடத்துவது தொடர்பான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மூத்த IPS அதிகாரி அஸ்ராகார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தாவேக மற்றும் பாதிக்கப்பட்டவர் தரப்பினர் தாக்கல் செய்த மனுக்கள் கடந்த வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. காரசார விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வு இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் இறந்தவர்களை வைத்து தாவேக அற்ப அரசியல் செய்வதாகவும் அதற்கு அதிமுக துணை போவதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூர் நெரிசல் விவகாரத்தில் தாவேகாவுக்கு அதிமுகவும் பாஜகவும் துணை போவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து விசாரணைகளும் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோடும் நடைபெற்று வருவதாகவும், நீதிமன்றத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற எதிர்க்கட்சியினர் துடிப்பதாகவும் RS பாரதி விமர்சித்துள்ளார். அதிமுக கூட்டத்துக்கு தாவேகவினர் தாங்களாகவே ஆர்வத்துடன் வருவதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர், அதிமுக கூட்டணியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாக சாடினார். விருப்பப்பட்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் கூட சொன்னோம், இது தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். தரம் தாழ்ந்த அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். குள்ளநரித்தனமாக ஊர்ல சொல்லுவாங்களா, ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசினா அவங்க எல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க. எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில். தற்போது வரை திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் கூட்டணி மாறுவது குறித்து காங்கிரஸ் தலைமையே முடிவெடுக்கும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இதை எல்லாத்தையும் பொதுவெளியில பேசிட்டோமா, அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம், அதுக்கப்புறம் எங்க தலைமை, அங்க ஒரு தலைமை இருக்கு, இங்க ஒரு கூட்டணி தலைமை இருக்கு.
எங்கள் தலைவர்கள்கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கு, இவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம், முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில் உள்ள எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. தென்காசி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென்று மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக மேலகரம், இளஞ்சி, வல்லம், குற்றாலம், செங்கோட்டை, சுரண்டை உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழை நீடிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையம் உள்ளிட்ட 3 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தச்சநல்லூர் காவல் நிலையத்திற்கு 2 டூவீலர்களில் வந்த 5 பேர் பெட்ரோல் குண்டுகளை வீசினர். போலீசாரை கண்டதும் 5 பேரும் தப்பி ஓடினர். ஊருடையான் குடியிருப்பு பகுதியில் கஞ்சா மற்றும் அறிவாளுடன் கைதான 2 பேரை நீதிமன்ற காவலுக்கு அழைத்து செல்வதை தடுப்பதற்காக அஜித்குமார், பெருமாள் உள்ளிட்ட 5 பேர் 4 பெட்ரோல் குண்டுகளை வீசியதாகவும் அவர்களில் சரண் என்பவரை கைது செய்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவடைந்து தொகுதி ஒதுக்கீடு விவரங்கள் வெளியாகியுள்ளன. 243 இடங்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6 மற்றும் நவம்பர் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கிடையே நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பாஜகவுக்கு 101 இடங்களும், நிதிஷ்குமாரின் JDU கட்சிக்கு 101 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் அதன் கூட்டணி கட்சிகளான சிராக் பாஸ்வான் கட்சிக்கு 29 இடங்களும், ஜிதன் ராம் மாஞ்சியின் HAM கட்சிக்கு 6 இடங்களும், RLM கட்சிக்கு 6 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கு தனியார் கல்லூரிதான் பொறுப்பு என்றும், இரவு 12:30 மணிக்கு மாணவி எப்படி வெளியே வந்தார் என்றும் கூறினார். They should not be allowed to come out in the outside. They have to protect themselves also. There is a forest area. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 97 ரன்கள் பின்தங்கியுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 518 ரன்கள் குவித்தது. மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் இன்னிங்ஸில் 248 ரன்களுக்கு சுருண்டது. இந்தியா சார்பில் குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இந்திய அணி ஃபாலோ ஆன் அளித்த நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த மேற்கிந்திய தீவுகள் அணி 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்களை சேர்த்துள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வியடைந்தது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீசிய நிலையில் இந்திய மகளிர் அணி 7 பந்துகள் மீதமிருந்த நிலையில் 10 விக்கெட் இழப்பிற்கு 330 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 49வது ஓவரில் 7 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டி பிடித்தது. பாலிவுட்டில் பல முன்னணி கதாநாயகர்கள் பல ஆண்டுகளாக 8 மணி நேர ஷிப்டில் தான் பணிபுரிகின்றனர் என நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் நடிகை தீபிகா படுகோன் தெரிவித்துள்ளார். ஷிப்ட் முறை நிபந்தனையால் ஸ்பிரிட், கல்கி 2 படங்களில் இருந்து தீபிகா படுகோன் நீக்கப்பட்ட நிலையில் அது குறித்து பதிலளித்துள்ளார். But it is no secret that a lot of male superstars in the Indian film industry have been working for 8 hours for years. And it's never made headlines. For years, a lot of them work only 8 hours Monday to Friday. They do not work on weekends. இ-ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இ-ஸ்போர்ட்ஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பப்ஜி, கால்பந்து, கார் பந்தயம் உள்ளிட்ட பிரிவுகள் வாரியாக தமிழ்நாடு முழுவதும் போட்டிகள் நடைபெற்றன. 5000த்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த போட்டிகளில் ஆர்வமாக கலந்து கொண்டனர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2700 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு 1 மாதத்திற்குள் தேர்வு நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். 1 மாதத்தில் TRB மூலம் 2700 நிரந்தர பேராசிரியர்களுக்கு தேர்வு நடத்தவும் உயர்கல்வித்துறை முயற்சித்து வருகிறது. எனவே பேராசிரியர் பணி காலியிடம் இல்லை தமிழகத்தில் என்று சொல்லுகிற எல்லையை தொடுவதற்கு உயர்கல்வித்துறை முயற்சிக்கிறது.
சினிமாவில் நடிப்பவர்களை திரையரங்கில் கொண்டாடுங்கள் என்று கூறிய பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை நடிகர்களுக்கு நாட்டை ஆள தெரியாது என்று விமர்சித்துள்ளார். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ சினிமா தியேட்டருக்கு போங்க, விசில் அடிங்க, ஹீரோ படம் பாருங்க, வெளியே வாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. சினிமாவில் நடிக்கிறவங்க நன்றாக ஆளுவார்கள் என்று நினைத்தால் அது வேண்டாம். சமூக வலைதளங்களில் நீதிபதி குறித்து அவதூறாக பதிவிட்டதாக தாவேக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் குறித்து தாவேக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் SM நிர்மல்குமார் சமூக வலைதளத்தில் அவதூறு பதிவிட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்திய சாணர்பட்டி காவலர்கள் நிர்மல்குமாரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட தாவேக நிர்வாகிகளை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். நீதிபதியை அவதூறாக முகநூலில் பதிவிட்ட திண்டுக்கல் தாவேக மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் கைது செய்யப்பட்ட நிலையில் காவல் நிலையத்திற்கு வந்த தாவேகவினர் திட்டமிட்டு தாவேகவினரை கைது செய்துள்ளதாகவும் திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் நிர்மல்குமாரின் குடும்பத்தாரையும் அவதூறாக பேசியிருப்பதால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இதுவரை நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என கூறி முற்றுகையிட்டனர். பின்னர் தொடர்ந்து கோஷம் எழுப்பிய நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த தனது மகனின் இறுதிச் சடங்கிற்கு கூட வராத கணவர் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது பணத்திற்காகத்தான் என உயிரிழந்த சிறுவனின் தாயார் ஷர்மிளா தெரிவித்துள்ளார். எனக்கு இறுதி சடங்கு பண்றது கூட எதுக்குமே அவர் அங்க இல்லை. ஜிஹெச்சுக்கும் வரல, எதுக்காகவும் இல்லை. வீட்டுக்கும் வந்து எங்களை பார்க்கவோ எதுக்குமே அவர் வரதில்லை. இப்போ எதுக்காக கேஸ் போட்டிருப்பாரு? வயசு கூட தெரியல. தப்பா வயசு 13 கொடுத்துருக்கேன். அவனுக்குன்னு ஒரு பால் கூட வாங்கி கொடுத்ததில்ல, ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தது, எதுவுமே முகத்தையே பார்த்தது இல்லைங்க. புதுக்கோட்டையில் விசிக தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் அவரது கட்சி நிர்வாகிகள் கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 7ஆம் வீதியில் உள்ள தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மறைந்த ஆதி திராவிடரின் படத்துறப்பு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்றார். அப்போது மாற்று வழியில் திருமாவளவனை அழைத்து வந்ததாக கூறி விசிக நிர்வாகிகள் கைகலப்பில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இடம் பிடிப்பதற்காக ரயில்களின் ஜன்னல் வழியாக அடித்து பிடித்து ஏறினர். இதனிடையே நெல்லையிலிருந்து பிலாஸ்பூர் செல்லும் ரயிலில் வந்த பயணி ஒருவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதால் ரயில்வே போலீசார் அவரை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் சிவகாசியில் பட்டாசு வாங்க மக்கள் அதிக அளவில் திரண்டனர். இரவு நேரத்தில் வெடிக்கக்கூடிய பட்டாசுகள், வான வேடிக்கைகள், மத்தாப்பூ, புஸ்வானம் மற்றும் குழந்தைகளை கவரும் கார்ட்டூன் வெடிகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். ஆக்சுவலாக நாங்கள் சின்னத்தராபுரம், அதாவது கரூர் மாவட்டத்திலிருந்து வரோம். அங்கே வந்து ப்ரைஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா இங்கே விட அப்படியே ட்ரிபிளாக இருக்கும் ஆக்சுவலாக. அதே போல் இங்கே இருக்க சில வெரைட்டிலாம் எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்ததே இல்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்கச்சேரி பகுதியில் செய்யாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணையை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜவ்வாதுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வெங்கச்சேரி தடுப்பணை தனது முழு கொள்ளளவை எட்டி இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. எனவே செய்யாற்றில் தேவையின்றி பொதுமக்கள் குளிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே நம்பியாற்றில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த 2 குழந்தைகள் உட்பட 13 பேரை மீட்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கனமழை காரணமாக நம்பியாற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் தரைப்பாலங்களை மூழ்கடித்தபடி பாலத்திற்கு மேல் 5 அடி அளவிற்கு வெள்ள நீர் சென்றது. இதனால் குளிக்கச் சென்றவர்கள் ஊர் திரும்ப முடியாமல் தவித்தனர். இதையடுத்து விரைந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் இரு கரைகளிலும் கயிறு கட்டி 2 குழந்தைகள் உட்பட 13 பேரை பாதுகாப்பாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் அறுவடை நேரத்தில் பெய்த மழையால் பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நீங்கள் வேளாண்மை துறையிலேருந்து வந்து ஆய்வு பண்ணி எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படணும். டிபிசியில் வந்து 23-24% எங்களுக்கு நெல் மணி எடுக்குன்னு தான் தேவலாம். ஆள் கூலி கொடுக்க முடியாத நிலையால் தக்காளிகளை மார்க்கெட் மற்றும் விற்பனைக்கு கொண்டு செல்லாமல் பெட்டி பெட்டியாக சாலை ஓரங்களில் விவசாயிகள் கொட்டிச் சென்றனர்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை, மடத்துக்குளம், குடிமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மானாவாரி மற்றும் இரவை பாசன விவசாயிகள் தக்காளி சாகுபடியை செய்துள்ளனர். விளைச்சல் அதிகரித்து தக்காளிக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 350 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை விலை போன தக்காளி பெட்டிகள் தற்போது 220 ரூபாய் கூட விலை தாண்டுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற வினோத வழிபாட்டில் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக மலைப்போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த கைக்குத்தல் அரிசி சோறு உருண்டைகள் தான் இவை. அதன்படி இந்த ஆண்டு திருவிழாவில் ஆண்கள் மட்டும் பங்கேற்று பொங்கல் வைத்து கைக்குத்தல் அரிசி சமையல் செய்யப்பட்டது. மேலும் 50 ஆடுகள் பலியிட்டு எல்லைப்பிடாரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதன் பிறகு பக்தர்கள் அனைவருக்கும் சோறு உருண்டை மற்றும் கறி விருந்து பரிமாறப்பட்டது. இங்குள்ள எந்த பொருளையும் பெண்கள் பார்க்கக்கூடாது என்பதால் மீதமிருந்த சாப்பாடு, விபூதி, பூசை பொருட்கள் அனைத்தும் அங்கேயே புதைக்கப்பட்டன. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வலியுறுத்தி அக்டோபர் 22ஆம் தேதி முதல் பால் நிறுத்தும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து பால் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தற்போது பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு 38 ரூபாயும், எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு 48 ரூபாயும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கால்நடை தீவனங்கள் விலையேற்றம், பராமரிப்பு செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் லிட்டருக்கு 15 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் ஒரு தவறான நடவடிக்கை என்றும் அதற்கு விலையாக இந்திரா காந்தி தனது உயிரை கொடுத்தார் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் கசோலில் நடந்த கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். பொற்கோயிலை மீட்பதற்கு ஆபரேஷன் பிளாக் தண்டர் தான் சரியான நடவடிக்கை என்றார். Blue Star was a wrong way, and I agree Mrs. Gandhi paid with her life for that mistake. சீர்காழியில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த இளைஞரை மாற்று சமூகத்து இளைஞர்கள் தாக்கிய நிலையில் 8 பேரை காவலர்கள் கைது செய்தனர். திருமயிலாடியைச் சேர்ந்த தமிழரசன் மற்றும் சுந்தரேசன் ஆகியோர் சீர்காழி புறவழிச்சாலையில் உள்ள டீ கடையில் டீ குடிக்கச் சென்றனர். அப்போது அங்கு வந்த வேலன் மற்றும் சிலர் தமிழரசனின் இருசக்கர வாகனத்தில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கரை கிழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வேலன் உள்ளிட்ட 8 பேர் சேர்ந்து தமிழரசன் மற்றும் சுந்தரேசனை தாக்கினர். நாமக்கல்லில் உள்ள எழுத்தாளர் பெருமாள் முருகன் வீட்டில் மர்ம பார்சல் கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எழுத்தாளர் பெருமாள் முருகன் வீட்டில் மர்ம பார்சல் கிடப்பதாக நாமக்கல் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் சென்றுள்ளது. இதையடுத்து அவரது வீட்டிற்கு போலீசார் சென்றபோது பெருமாள் முருகன் குடும்பத்தோடு வெளியூர் சென்றது தெரிய வந்தது. இதனிடையே வீட்டிற்குள் கிடந்த பார்சலை போலீசார் கைப்பற்றினர். தவிக தலைவர் விஜயின் நாமக்கல் பரப்புரை குறித்து சமூக வலைதளத்தில் பெருமாள் முருகன் கடந்த சில தினங்களுக்கு முன் கட்டுரை எழுதியிருந்த நிலையில் அவரது வீட்டில் பார்சல் கிடப்பதாக காவல்துறைக்கு புகார் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. ரவுடி நாகேந்திரனின் இளைய மகன் அஜித் ராஜ் தனது தந்தையின் பூத உடல் முன்பு திருமணம் செய்து கொண்டார். அஜித் ராஜுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஷகினா என்ற பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதற்கிடையே வழக்கு ஒன்றில் நாகேந்திரன் சிறையில் அடைக்கப்பட்டதால் திருமணம் தடைபட்டு வந்தது. மேலும் வீட்டில் ஆயுதம் வைத்த வழக்கில் அஜித் ராஜும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக ஜாமீனில் வெளியே வந்த அஜித் ராஜ் தந்தையின் பூத உடல் முன்பு ஷாகினாவிற்கு தாலி கட்டினார். சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் கிரெடிட் கார்டு மூலம் வாங்கிய கடனுக்கு இஎம்ஐ கட்ட முடியாததால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சலீம் என்பவர் பெருங்களத்தூரில் ஏசி பழுது பார்க்கும் கடையை நடத்தி வந்தார். இந்த நிலையில் கிரெடிட் கார்டு மூலம் கடன் வாங்கி வந்த சலீம் அதற்கான இஎம்ஐ கட்ட முடியாமல் தவித்து வந்ததாக தெரிகிறது. இதனால் மனவேதனையில் இருந்த சலீம் தனது கடையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சாத்தனூர் அணையிலிருந்து 9000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ளபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் ஆற்றை கடக்கவோ ஆற்றில் இறங்கவோ வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான தாமல் ஏரி முழு கொள்ளளவான 18 அடியை எட்டியதால் உபரி நீர் கலங்கல்கள் வழியாக வெளியேறுகிறது. ஏரியிலிருந்து வெளியேறும் நீரில் அப்பகுதி மக்கள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். மாவட்டம்
கரையங்காடு கிராமத்தை சேர்ந்த இளைஞர் தனது காதலியான இந்தோனேஷியாவை சேர்ந்த இளம்பெண்ணை தமிழர் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். சிங்கப்பூரில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்த யோகதாஸ் டயானா டிவுவை காதலித்தார். பெற்றோர் சம்மதத்துடன் தமிழர் முறைப்படி அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். கரையங்காடு கரைமுத்து மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற விழாவில் இரு வீட்டாரும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். உதகை மசினகுடி அருகே சிங்கார நீர்மீன் நிலையம் அருகே யானை ஆற்றை கடந்து சாலையோரம் வந்ததை வாகன சவாரி செய்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ஆற்றில் தண்ணீரை பருகிய யானை காலில் இருந்த சேற்றை கழுவிக்கொண்டு சாலைக்கு வந்தது. பொறுமையாக சாலையை கடந்து யானை வனப்பகுதிக்குள் சென்றது. திண்டுக்கல் மாவட்டம் கூட்டாத்து ஐயம்பாளையம் கிராமத்தில் காதல் திருமணம் செய்த இளைஞரை வெட்டி கொலை செய்த பெண்ணின் தந்தை கைது செய்யப்பட்டார். சந்திரன் என்பவரின் மகளை ராமச்சந்திரன் என்பவர் காதலித்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார். வெவ்வேறு சமூகம் என்பதால் ஆத்திரத்தில் இருந்து வந்த சந்திரன் வழக்கம் போல் பணிக்கு சென்ற ராமச்சந்திரனை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டு மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் நிகழ்விடத்திலேயே ராமச்சந்திரன் உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே புகழ்பெற்ற 10 ரூபாய் மருத்துவர் ரத்தினம் உயிரிழந்தார். கோனேரிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் மருத்துவர் ரத்தினம் 1965ஆம் ஆண்டு மருத்துவர் பணியை தொடங்கினார். பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்த்து வந்தார். 2 ரூபாய் 5 ரூபாய் என பெற்று வந்த அவர் இறுதியாக பெற்ற அதிகபட்ச கட்டணம் 10 ரூபாயாகும். 82 வயதில் அவர் மரணமடைந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மழை வேண்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கழுதைக்கும் திருமணம் செய்து வைத்த வினோத நிகழ்வு அரங்கேறியது. மேற்கு ராசகவுண்டம்பாளையத்தில் மேளதாளம் முழங்க தேசிங்கு ராஜா, பஞ்சகல்யாணி ஆகிய பெயர் கொண்ட கழுதைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. முறைப்படி திருமண அழைப்பிதழ் அச்சடிக்கப்பட்டு கிராம மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் திருமணம் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அடுக்குமாடி கட்டிடங்கள் நொறுங்கிய காட்சிதான் இது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உதம்பூர் மாவட்டம் சோம்ரோலி பகுதியில் நேற்று திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சாலை ஓரம் இருந்த வணிக கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன.